கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளிலே கர்த்தர் இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தருமா. ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருந்தால், அவனுடைய மன மகிழ்ச்சியாக இருந்தால் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள்ள என்ன நடந்தாலும் இதை விசாரிக்கிறவர், இதில் உதவி செய்கிறவர் நம் கர்த்தர். அவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். இந்த பிரச்சனை நமக்கு நிரந்தரம் அல்ல, இந்த போராட்டம் நிரந்தரம் அல்ல, இந்த கஷ்டம் நிரந்தரம் அல்ல, இதை தாண்டி நான் போவேன். அதுதான் முகமலர்ச்சி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனை எடுத்து போடாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அற்புதம் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை சந்தோஷப்படுத்துவார். அதனால் மனசளவில் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. மனம் மகிழ்ச்சியாக இல்லைன்னா முகம் காட்டி கொடுத்துரும். மனம் துக்கம் இருந்துச்சுன்னா நம்முடைய ஆவி முறிஞ்சு போகுமா. அடுத்து செய்கிறதுக்கு ஒரு பலன் இருக்காது, சோர்ந்து போயிடுவோம். என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசித்துருவோம். அதனால் மனமகிழ்ச்சியாக இருங்க. மனமகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன், மனமகிழ்ச்சியாக இருக்க நம்ம முயற்சி செய்வோம். என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எடுத்து திடப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்குள்ளே பலனடைந்தால் நிச்சயமாக நம்ம பிரச்சனைகளை மேற்கொண்டு நாம் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க, யாவரோடு சந்தோஷமாய் பேசி சமாதானமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். உயிர் தெழுந்த ஆண்டுடைய கரம் எப்பொழுது இறங்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்துருவோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.